வணக்கம், நான் தனுராஜ். நான் இப்பொழுது நீலாவணையில் நின்று கொண்டு இருக்கின்றேன். அதாவது பெரிய நீலாவணை. இந்த பெரிய நீலாவணை எங்கே இருக்குன்னு சொன்னால் களுவாஞ்சுடி, அதாவது களுவாஞ்சுடியிலிருந்து கல்முனைக்கு போகிறதுக்கு இடையில பெரிய நீலாவணை என்கின்ற ஒரு ஊர் ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இது பெட்டிகுலோவுக்கு செல்கின்ற அல்லது மெயின் ரோட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது. 2K என்கின்ற ஒரு மோட்டர்ஸ் கடை உண்டு. இந்த கடையில் எலக்ட்ரிக் தான், அனைத்து பைக்கிலும் எலக்ட்ரிக்கால் அமைக்கப்பட்ட பல்வேறுபட்ட பைக் இருக்கின்றது. இந்த பைக்கிலை பார்க்கின்ற போது எலக்ட்ரிக்கல் பைக்கிலா என்று மதிக்காத அளவுக்கு கியர் பைக்கிலை போல இருக்கின்ற எலக்ட்ரிக் பைக்கில் எல்லாம் பல்வேறுபட்ட பைக்கில் இருக்கின்றது. அதே போல பல்வேறுபட்ட கலரில் இருக்கின்றது. அதே போல பல்வேறுபட்ட வடிவ அமைப்பில் இருக்கின்றது. இந்த பைக் தொடர்பாகத்தான் நாம் இந்த காணொலியில் இன்று பார்க்க போகின்றோம். வாருங்கள், அந்த கடைக்குள் போவோம். அங்கு எவ்வாறான பைக்கில் இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்ப்போம். நாம் இப்போ கடைக்குள்ள போகிறோம். கடைக்குள்ள போயிட்டு இந்த மோட்டவை கடைக்குள்ள இருக்கின்ற இந்த கடையினுடைய முதலாளிகளை சந்தித்து இங்கே இருக்கின்ற இந்த எலக்ட்ரிக் பைக்கில் தொடர்பாக பல்வேறுபட்ட எலக்ட்ரிக் பைக்கில் இருக்கின்றது. இந்த பைக்கில் தொடர்பாக மேலதிக விளக்கம், அதாவது இந்த பைக் எவ்வாறான பாவனையில் இருக்கின்றது, நீங்கள் எடுத்து அதை எவ்வாறு பாவிக்கலாம் என்பது தொடர்பாக மேலதிக விவரங்களை அறிவதற்காக நாம் போது இந்த கடையினுடைய முதலாளியை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த கடை நீங்க எத்தனை வரைக்கும் வச்சிருக்கீங்க? இப்போ இந்திய கல்மையில புதுசாக திறந்துருக்கிறேன். தொடர்ந்து ஒரு மாதம் தான் திறந்துருக்கேன். இலங்கை பூரா ஒரு 45 பிரான்ச் மட்டும் இருக்கு இந்த பைக் ஷோரூம் இலங்கையில். இப்போ கல்மையில நான் ரீசெண்டாக திறந்து ஒரு மண் கல்முனையில. இப்போ இந்த இடம் கல்முனையில பெரிய நீலாவணை இடத்துல ஷோரூம் இருக்கு. ஒரு மாசமா திறந்திருக்காங்களா? ஒரு மாசமா திறந்து இந்த பைக் கடை பல்வேறுபட்ட பைக்குகள் இருக்கின்றது. ஒரு பைக்ல நம்மளோட முதலாளி சொல்ல போகிறாரு, நம்ம பார்ப்போம். ஸ்கூட்டி மாடல் ஏதர் என்ற மாடல். இந்தியன் என்ன மாடல்? ஏதர் 450X என்ற மாடல். இது ஃபுல்லி எலக்ட்ரிக்கல். இது இந்தியன், சைனா இது இந்தியன் தயாரிப்பு. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கை விட கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் 7 கலரில் வந்துருக்கு. சரியா? 7 கலரில் வந்துருக்கு. அது பார்க்கலாம். அந்த 7 கலரில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 7 கலர் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அது விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் 2 வகையான ரேஞ்ச் உள்ள இருக்கு. ஒரு சார்ஜுக்கு 2 வகையான ரேஞ்ச் உள்ள, அதாவது 105 கிலோமீட்டர் ஒன்று, 130 கிலோமீட்டர் ஒன்று இருக்கு. அப்போ 105 கிலோமீட்டர் ஒன்று விலை பார்த்தீங்கன்னா 7,99,900. 130 கிலோமீட்டர் ஒன்று பார்த்தீங்கன்னா 8,99,900. அதோட முக்கியமான தெரியும், ஒரு எலக்ட்ரிக் பைக் சொன்னால் கட்டாயம் வாரண்டி. அப்போ இந்த பைக் தான் இந்தியாவிலே நம்ப மாட்டோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பைக் மாறும் இந்தியாவில். இந்த பைக் இந்தியாவில் அப்போ இங்கே இலங்கை கொண்டு வராங்க. எவல்யூஷன் ஓட்டோன்னு சொல்லி அவங்க கம்பெனி தான் இங்கே கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு இது சொல்கிறேன். வாடிக்கையாளர் முக்கியமான இதில் பார்க்குற விஷயம் அவங்க பேட்டரி கிட்டத்தட்ட 5 வருஷம் உத்தரவாதம் வழங்குறாங்க. 5 வருஷம் அல்லது 60,000 கிலோமீட்டர். அதோட இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் கஸ்டமர் ஒரு ப்ரைஸை விட 2,99,000 1,99,000 வாரத்தவங்க தெரிவு செய்து விலைஜமா 20,000 காசு கட்டினாங்கன்னு சொன்னா 8 வருஷம் வாரண்டி கம்பெனியால கொடுக்குறாங்க. சரியா? அது அதோட சேர்த்து மோட்டருக்கு 3 வருடம் உத்தரவாதம். மோட்டருக்கு 3 வருடம், பேட்டரிக்கு அந்த 5 உத்தரவாதம் வழங்கலாம். இப்போ இது எத்தனை மணித்தியாலம் சார்ஜ் போகணும்? இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி ஒரு மேக்ஸிமம் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு 4 தொடக்கம் 5 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணலாம். இன்னைக்கு 20 போகணும் வேண்டாம். இப்போ சில பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆக கூட பெரிய ஆப்ஷன் இருக்கிறாங்க. கட் ஆஃப் இதெல்லாம் அப்படி நீங்கள் ஆப்டிமல் சார்ஜிங்னு சொல்லி ஆப்ஷன் அதுக்கு போட்டு கிடைக்கிறது. நைட்டில் போட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் மெல்ல ஏறி ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆஃப் ஆகும். அவங்க பெட்ரிக்கு எந்த அது ஒரு ஆப்ஷன். மற்ற இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்க்கலாம். நீங்கள் இதில் முதலாக இலங்கையில் எந்த பைக்கு இல்லை இப்படி கலர் டிஸ்பிளேயோட இந்த டச் ஸ்க்ரீனோட கலர் டிஸ்பிளேயோட எந்த பைக்குக்கும் அப்படி ஆப்ஷன் இல்லை. இப்போ பிரைட்னஸ் கூட்டி குறைக்கலாம், எல்லா செட்டிங்கும் இருக்கு. ஃபோன் சேவ் எல்லா செட்டிங்கும் இருக்குது. ஆட்டோ இண்டிகேட் பண்ண, ஆப்டிமல் சார்ஜிங் பண்ணுறது, ஆட்டோ ஹோல்டு. நீங்கள் ஏற்றத்துக்கு போயிட்டீங்கன்னா பிரேக் பிடிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஹோல்டு கீழே போகாது கொடுக்குறாங்க. பைக் வேறு பிரேக் பிடிக்க பிரேக்கில் வேஸ்ட் குறையும். எங்கேயும் பிரேக் பிடிச்சிங்க ஆட்டோ ஹோல்டே நிற்கும் அந்த ஆப்ஷனில் போட்டால். மற்ற ஃபோன் சேவ் நீங்கள் ஸ்டார்ட்டில் போகும்போது பைக் சர்ஜ் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் கட் ஆஃப் ஆகும். அது ஒன்று.
மற்றது முக்கியம் இந்த வாகனங்களை பெரிய வாகனங்கள் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்சல் கண்ட்ரோல் பெரிய வாகனங்கள் இருக்கும் அந்த ரெக்ஷன் கண்ட்ரோல் ஒரு சிஸ்டம் வாகனங்கள் உலக மழை காலத்தில் ஸ்லீப்பாக அதே மாதிரி இந்த ரெக்ஷன் கண்ட்ரோல் பைக்களுக்கு இருக்கு இந்த ரோட் அண்ட் போட்டு ட்ரெயினிங் போட்டு ட்ரெயின் மழை காலத்தில் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு டேர்ன் பண்ணாலும் ஸ்லீப் ஆகும் அந்த ரெக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு மற்றது உள்ளுக்குள்ள அமைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அலுமினியம் சிஸ்டம் பார்க்கலாம் நீங்க இந்த அலுமினியம் சிஸ்டம் அது மொனோசோக்கர் சஸ்பென்ஷன் இந்த பவர் மோட்டர் மற்ற ஜிபிஎஸ் நேவிகேஷன் இது நீங்க இப்போ ப்ளூடூத் இருக்கு நாங்கள் ஆல்ரெடி இப்போ டயலாக் சிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பேசிக்கலாம் இதில் நீங்க ஜிபிஎஸ் நீங்க கனெக்ட் பண்ணி மேப்பில் பார்த்து நீங்க போகலாம் இப்போ டெலிவரி ஆங்களுக்கு நல்ல ப்ரோசர் இந்த போனை அப்படி வச்சு பார்த்து போதும் இந்த போனை கனெக்ட் பண்ணாலே அதில் மேப்பெல்லாம் இருக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன் மேப் இருக்கு மேப்பை நீங்க போல ட்ரிப் போறோம்னா அந்த அடிச்சு மேப்பெல்லாம் கலர் டிஸ்பிளேல நீங்க பார்க்கலாம் மேப்பெல்லாம் பார்க்கலாம் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் நீங்க போன்ல ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் இதுல வந்து ஓட கூட டச் பண்ணி அது சேஃப் போட வைக்க நீங்க கூட டச் பண்ணி போகலாம் ஓட கூட டச் பண்ணல ஏதாவது சேஃப் போட்டுக்கலாம் மற்றது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பைக்ல என்ன வெரி ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பைக் ரிவர்ஸ் நீங்க நீங்க மோட்டர் இதுல மேக்ஸிமம் ஆஃபர் ரிவர்ஸ் இப்போ நீங்க பைக் மேல ஏறிட்டு ஸ்டார்ட் சும்மா புஷ் பண்ணீங்க எல்லா ஸ்கூட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆயிடும் வண்டி சரியானே இங்க போல போகுது வண்டி இதுக்கு தனியாக இப்போ நீங்கள் வேறு லேடிஸ் தலைமுறை வர வயதில் ஆக்களுக்கு தலைமுறை அவங்க கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தட்ட ஆக்களுக்கு தலைமுறை மணலுக்குள்ள ஒரு வாகனம் சிக்கப்பட்டாலும் இது பட்டாலும் ரிவர்ஸ் மோட்டை போட்டு ஆனால் ரிவர்ஸில் போகும் ரிவர்ஸில் போகும் வாகனம் ரிவர்ஸில் போகும் அப்போ ரிவர்ஸில் ஆக்கிறது மாதிரி போகலாம் அந்த லேடிஸ் எல்லாம் அவங்க தள்ள தரணும் அவங்க ஒரு ரிவர்ஸ்லேயே வேண்டாம் ஒரு ரிவர்ஸ் பண்ணி புஷ் பண்ணால் ரிவர்ஸில் போகும் அது ஒரு 3 மோட் இருக்குது இப்போ மோட் ஸ்மார்ட் மோட் 4 விதமான ஸ்பீட்லேயும் பாணிச்சுக்கணும் இப்போ அவங்க 40 கிலோமீட்டருக்கு மட்டும் ஓடணும் மட்டும் சொன்னால் அந்த ஆப்ஷனை போட்டு ஓடணும் ஹை ஸ்பீடில் போட மாட்டா ஸ்போர்ட்ஸ் மோட்டர் இருக்குது அதை போட்டு 70 80 90 வரைக்கும் ஹை ஸ்பீட் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு எந்த பைக்லையும் இல்லாத ஆப்ஷன் பெட்ரோல் வாகனத்தை விட ஸ்கூட்டி பாதுகாப்பு கூட மற்றது பிக்கப் அந்த பெட்ரோல் பைக்கை விட பிக்கப்பான வாகனம் சொல்லலாம் மற்ற ப்ராடக்டை விட முதல் ஹீரோ ஹோண்டாவில் இருக்கிற மற்ற பெட்ரோல் பைக்கில் விட இது நல்ல ஃபீச்சர்ஸும் நல்ல ஸ்பீடும் ஹை ஸ்பீட் மற்ற டிஸ்பிளே முன்னுக்கு பின்னுக்கு டிஸ்பிளே ரைட் அதெல்லாம் பெரிய ஸ்பெஷல் அதை பார்க்கலாம் ஆப்ஷன் இருக்குது நம்ம இந்த இதுக்குள்ள இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற ஸ்கூட்டி எல்லாத்தையும் எல்லாம் அந்த ஒரே இது தானே எல்லாம் ஒரே இது மைலேஜ் கிலோமீட்டர் அந்த அது மட்டும் வித்தியாசம் மற்றபடி எல்லா ஸ்கூட்டியும் வந்து அது இல்லாமல் செஷன் பண்ணலாம் அந்த மாதிரி சரி நாம இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஸ்கூட்டி எவ்வாறான கண்டிஷன்ல இருக்கு அதோட இந்த ஸ்கூட்டியால என்ன நன்மை கிடைக்கிறது இந்த ஸ்கூட்டி எவ்வாறு பாவிக்கலாம் என்பது தொடர்பாக பார்த்துருந்தோம் வெளியால வந்து கிளச் பைக் அதாவது கியர் பைக் ஓடக்கூடிய வகையில எலக்ட்ரிக் பைக்ல வந்து கியர் பைக்ல போலயே பெரிய பைக்ல இருக்கின்றது அந்த பைக்ல நாம இப்போ பார்க்க போறோம் இந்த அறிக்கை பாருங்க இந்த பைக்ல வந்து இந்த பைக் தான் நம்ம அடுத்த பார்க்க போறோம் இந்த பைக் தொடர்பாகவும் இந்த கடையினுடைய முதலாளி வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போறாரு இந்த பைக் என்ன பைக் இது வந்து கியர் பைக் மாதிரி தான் இது வந்து பெரிய பைக் இது வந்து பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் இந்தியன் பிராண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜமாடா அந்த சேர்த்துக்கு இந்தியன் வழியாக அவங்க டிசைட் பண்ணி எலக்ட்ரிக் பைக்கா பெட்ரோல் பைக்கான்னு சொல்லி மதிக்கல அப்படி செய்திருக்காங்க இதுவும் இந்தியன் ஃபுல்லி இந்தியன் மேக் ப்ராடக்ட் தான் இது ரிவோல்ட்னு சொல்றது இந்த மாதிரி மாடல் பாத்தீங்கன்னா அந்த மாடல் RV400 அந்த மாடல் இருக்குது மற்ற RV400 BR செட் அந்த மாடல் இருக்குது ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்ச் மற்ற வந்து RV1+ அந்த மாடல் இருக்குது அப்படி மூணு மாடல் இருக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,99,900 இருந்து 8,99,900 வரை பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கு அதுதான் இங்க முக்கியமானதான் நான் கூடிய பொருள் சொல்றது RV400 இது பாத்தீங்கன்னா இதுவும் அந்த 5 வருட உத்தரவாதம் வழங்குறாங்க 5 வருடம் வெற்றிக்கு 5 வருட உத்தரவாதம் ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் சொன்னா இது 1 ஹவர்ல வந்து ஸ்பீட் சார்ஜ் ஆகும் 1 ஹவர் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் 150 கிலோமீட்டர் ஓடலாம் இதுக்கும் அதே தான் சொன்ன மாதிரி இதுக்கு ரிவைஸ் ஆப்ஷன் இருக்கு இதுல இன்ஃபர்மேஷன் இருக்கு டிஜிட்டல் மீட்டர் இங்க பாக்கலாம் இப்ப டிஜிட்டல் மீட்டர் அப்புறமா டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே இருக்கு வெற்றி சார்ஜ் பாக்குறாங்க வெற்றி மீட்டர் 80% காட்டுது இது 26 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி காட்டுது இதுல பார்க்கிங்ல இருக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணோடனே ஃபுல் சார்ஜ் 150 கிலோமீட்டர் காட்டும் ஆனா இதுல என்ன ஸ்பீட் சார்ஜ் 1 ஹவர்லயே உங்களுக்கு 150 கிலோமீட்டர் பயணிக்க முடியாது இருக்கு இதுவும் 5 வருட உத்தரவாதம் வழங்குறாங்க பெட்டி வந்து இதுக்குள்ள இருக்கு ஈஸி இது வந்து பெட்டி வந்து பாத்தீங்கன்னா காட்டுவோம்
பேட்டரி இது இருக்கு. அதான் பேட்டரி லித்மினியம் அயன் பேட்டரின்னு சொல்கிற பேட்டரி இது. அதை நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் கட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்குள்ள எடுத்து கொண்டு போய் சார்ஜ் பண்ணலாம். பைக்கோட வச்சு சார்ஜ் பண்ணலாம். அப்போ 2 விதமாக சார்ஜ் பண்ணலாம். பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கீழே சார்ஜ் போடாத என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் கூட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. பெரிய கிளப்பில் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்காங்களே செய்கிறாங்கன்னா எடுத்துக்கொண்டு இப்போ கீழே சார்ஜ் போடாது வீட்டில் மேலே மூவ் பண்ணி கொண்டு ரூமில் ஒரு சார்ஜை போட்டு கொண்டு கீழே போட்டு இப்போ நீங்கள் போகலாம். அப்போ 2 விதமான சார்ஜிங் முறையில் இருக்குது. பைக்கோட வச்சு போடலாம். பெட்டியும் தனியாக எடுத்து போட்டு சார்ஜிங் பண்ணலாம். இது வந்து 150 கிலோமீட்டர் ஓடலாம். அதில் 150 கிலோமீட்டர், அதாவது ஸ்பீட் சார்ஜ் ஒரு 1 ஹவர் சார்ஜில் 150 கிலோமீட்டர் ஓடலாம். அதே போல இந்த பைக்ல வந்து டிஃப்ரெண்ட் அவுட் இருக்கு என்னன்னா எல்லா செயின் வாங்கி பட்டியா இருக்கு. அது இது வந்து செயின் வைக்காம பெல் வைக்காம கொஞ்சம் எஃபிஷியன்சி கூட ஸ்பீடுக்காக எஃபிஷியன்சி எஃபிஷியன்சி கூட இருக்கு. ஆனால் இந்த ஒரு எஃபிஷியன்சி ஸ்மூத்தாக இருக்கு. அது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கில் கூட வைப்ரேஷன் இருக்குது, சத்தம் இருக்குது. அப்போ இதில் அந்த பைக்கில் வந்து நீங்கள் பைக்கில் இருந்து போகிற ஒரு ஃபீலே வேற என்ன வைப்ரேஷன் இல்லாத நார்மலாக நீங்கள் போகல ஒரு காரில் இருந்து போகிற ஃபீலிங் அந்த பைக்கில் வந்து நம்ம அந்த பைக்கில் நம்ம அந்த பைக்கில் போகிறத காட்டுறது வந்து கூட வைப்ரேஷன் அண்ட் இல்லை. அப்படின்னா ஸ்மூத்தாக ஒரு காரில் போகிற ஃபீலிங்லேயே போகலாம். அதில் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மொனோசோமர் ஷோ வச்சுக்காங்க. அதனால கம்ஃபர்ட் இருக்குது. அப்போ அதே பைக் இந்த 400 பைக்லுக்கும் அந்த பிளஸ் பைக்கில் அதாவது என்ன பிளஸ் R11 அது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மொனோசோமர் ஷோ போட்டு ஒரு ஸ்டைலிஷ் மாடல் ஒரு யங்கஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தயாரிச்சிருக்காங்க. இது 400 R400 அதில் தான் இந்த மாதிரி ஸ்பெஷலான கீழே பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த மாதிரி இல்லை ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாடல்லையே அடிச்சிருக்காங்க. அந்த இந்த கலர் நிறைய கலர் வருது. ப்ளூ கலர் வருது, ரெட் வருது, பிளாக் கலரில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா R1+ என்ன இருக்குதுன்னா செயின் மாடல். அவர் ஃபெமிலிக்கு மாதிரி நீளமான சீட் வச்சு ஒரு ஃபேமிலியாக யூஸ் பண்ண முடிய மாதிரி ஒரு 3 பேர் போக முடிய மாதிரி செட்டப்ல அந்த சீட்டாக இருக்குது. செயின் ஆகும் அந்த ஹாயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் பின்னாடி வச்சிருக்காங்க. அதில் மொனோசோமர் அதான் டிஃப்ரெண்ட். மற்ற பொடி வகைலாம் வந்து தான் பேட்டரி சார்ஜ் டைம் மற்ற 150 கிலோமீட்டர் ஓடுறது எல்லாமே சேம். எல்லாம் சேம். அந்த உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் தான் வித்தியாசம். முகப்பாவனை வித்தியாசம். ஹெட்லைட் வந்து பட்டா ஹெட்லைட் அது விதமான வச்சிருக்காங்க. அதான் வித்தியாசம். வேற ஒரு வித்தியாசம் இல்லை. கிலோமீட்டர் சார்ஜ் டைம் எல்லாம் உண்டு தான். எல்லாமே சேம். சரி, நன்றியா. நன்றி. சரி. நாம் இப்போ இந்த கடையில் இருக்கின்ற எலக்ட்ரிக் பைக் தொடர்பாக முழு விளக்கத்தையும் அந்த முதலாளி கதைக்கத்தோடு நாமளும் மேலதிகமாக கதைக்கு முழுக்க பார்த்துட்டோம். இப்போ இதே போல் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தன்ராஜ். நன்றி, வணக்கம்.